மெதுவான அமைதியான ஒரு காலையில் சிறிய நாய் ப்ரூனோ தனது வீட்டின் அருகில் சுற்றித் திரிந்து கொண்டிருந்தான். பறவைகள் இனிமையாக கீச்சிட, காற்று மெதுவாக வீசிக்கொண்டிருந்தது. அந்த அமைதியில் திடீரென்று ஒரு பெரிய குரல் அவன் காதில் விழுகிறது. அது ஒரு நாய் குரைப்பது போல இருந்தது. அந்த சத்தத்தை கேட்டதும் ப்ரூனோ ஆச்சரியப்படுகிறான். அந்த குரல் எங்கிருந்து வருகிறது என்று அவன் சுற்றி பார்க்கிறான். ஆனால் எங்கும் யாரையும் காணவில்லை. அவன் கொஞ்சம் குழப்பமடைந்து மீண்டும் சத்தமாக குரைக்கிறான். உடனே அதே குரல் திரும்பவும் கேட்கிறது. இது ப்ரூனோவுக்கு கொஞ்சம் கோபத்தை தருகிறது. யாரோ அவனை பின்பற்றி குரைக்கிறார்கள் என்று அவன் நினைக்கிறான். அவன் மேலும் சத்தமாக குரைக்கிறான். ஆனால் அந்த சத்தமும் அதேபோல் திரும்பி கேட்கிறது. இப்படி பல முறை நடக்கிறது. நேரம் செல்ல செல்ல ப்ரூனோ மிகவும் கோபமாகி விடுகிறான். அவன் தொடர்ந்து குரைக்கிறான். அந்த குரலும் தொடர்ந்து திரும்பி கேட்கிறது. இப்போது அவன் சோர்வாக உணர ஆரம்பிக்கிறான். அவன் உடல் சோர்ந்து குரல் மெதுவாக ஆகிறது. சில நேரம் கழித்து ப்ரூனோ அமைதியாக நிற்க ஆரம்பிக்கிறான். அவன் மெதுவாக இனிமையாக குரைக்கிறான். அதேபோல் மெதுவான குரல் திரும்பி கேட்கிறது. இப்போது ப்ரூனோவுக்கு ஒரு புதிய உணர்வு வருகிறது. அவன் மனம் அமைதியாகிறது. அவன் மெதுவாக வாளை ஆட்டுகிறான். அவன் உள்ளத்தில் மகிழ்ச்சி தோன்றுகிறது. இப்போது அவன் புரிந்து கொள்கிறான். அந்த குரல் வேறு யாருடையதுமில்லை, அவனுடைய குரலே திரும்பி வந்தது என்று. அந்த நாளிலிருந்து ப்ரூனோ ஒரு முக்கியமான விஷயத்தை கற்றுக்கொள்கிறான். நாம் உலகிற்கு என்ன கொடுக்கிறோமோ அதேதான் நமக்கு திரும்பி வருகிறது. நாம் கோபமாக இருந்தால் கோபமே திரும்பும். நாம் இனிமையாக இருந்தால் இனிமையே திரும்பும். அதனால் ப்ரூனோ இனிமையாகவும் அமைதியாகவும் இருக்கத் தொடங்குகிறான். அவன் தினமும் மகிழ்ச்சியாக வாழ ஆரம்பிக்கிறான். For more videos, please subscribe.